வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் 3rd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய பாராளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் தொடக்கம். முக்கியமான சட்ட மசோதாக்கள், குறிப்பாக மகளிர் ஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை போன்றவை விவாதிக்கப்பட உள்ளன அப்படிங்கிற செய்தி சமீபத்துல வெளியாகி இருக்கு. வழக்கமான பட்ஜெட், மான்சூன் அல்லது வின்டர் செஷன் இல்லாம அரசு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த சிறப்பு கூட்டத்தை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் நாட்டின் அரசியல் திசையையும் சட்டமுறை மாற்றங்களையும் தீர்மானிக்கிற முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல ரொம்பவே முக்கியமானது. இது பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பாராளுமன்ற செயல்பாடு, பார்லிமெண்டரி ஃபங்க்ஷனிங், நிர்வாகம், கவர்னன்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிய அனைத்தோடும் நேரடி தொடர்புடையது. பார்லிமெண்ட் செஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ், எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி போன்ற கான்செப்ட்ஸ் மெயின்ஸ்ல மிகவும் முக்கியமானவை. மாணவர்களே, முதல்ல பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்பான அரசியல் அமைப்பு ப்ரொவிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் மிக முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னா ஆர்டிகிள் 85 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதன்படி பிரசிடென்ட் பாராளுமன்றத்தை சம்மன் செய்ய, கூட்ட, ப்ரோராக் அமர்வை முடிக்க, லோக்சபாவை டிசால்வ் செய்யறதுக்கு அதிகாரம் பெற்றவர். ஆனா இது பிரசிடென்ட்டோட தனிப்பட்ட முடிவு இல்லை, யூனியன் கேபினட் ஆலோசனையின் அடிப்படையில செய்யப்படுது. இந்த ஆர்டிகிள்ல மிக முக்கியமான ரூல் என்னன்னா 2 அமர்வுகளுக்கு இடையில 6 மாசத்துக்கும் மேல இடைவெளி இருக்கக்கூடாது. இதன் மூலமா பார்லிமெண்ட் ஆண்டுக்கு குறைஞ்சது 2 தடவை கூட வேண்டும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இது எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டிக்கு அடிப்படை. அடுத்து முக்கியமான ப்ரொவிஷன் ஆர்டிகிள் 87 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு ஆண்டின் முதல் செஷன் ஆரம்பிக்கும் போது பிரசிடென்ட் 2 அவைகளுக்கும் உரை நடத்துவாரு. இதுல கவர்மெண்ட் பாலிசிஸ் அவுட்லைன் பண்ணப்படும். மேலும் லெஜிஸ்லேட்டிவ் டெட்லாக் ஏற்பட்டா பயன்படுத்தப்படுற ப்ரொவிஷன் ஆர்டிகிள் 108 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆகும். இது மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்ந்து கூட்டப்படும் கூட்டத்தொடர் பற்றியது. இப்போ பார்லிமெண்ட் செஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல யூனியன் கேபினட் தான் செஷன் நடத்த வேண்டிய நேரத்தை தீர்மானிக்குது. அதுக்கப்புறமா பிரசிடென்ட் ஃபார்மலா சம்மன் பண்றாரு. இதுதான் செஷனுடைய ஆரம்பம். செஷன் ஆரம்பமானதும் அதுக்கப்புறமா கொஸ்டின் ஆர், மக்கள் பிரச்சனைகள் தொடர்பான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், 0R அர்ஜென்ட் இஷ்யூஸ் தொடர்பான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், டிபேட்ஸ், பில் இன்ட்ரோடக்ஷன், பில் பாசிங் போன்ற லெஜிஸ்லேட்டிவ் செயல்பாடுகள் நடைபெறும். செஷன் நடக்கும்போது தினசரி அட்ஜர்ன்மெண்ட் இருக்கும். செஷன் முழுசும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரோரோகேஷன் நடக்கும். லோக்சபா மட்டும் டிசால்வ் செய்யப்படும், ராஜ்யசபா பெர்மனன்ட் பாடி. மாணவர்களே, இப்போ முக்கியமான 3 செஷன்ஸ் பத்தி விரிவா பார்க்கலாம். பட்ஜெட் செஷன் இந்திய பாராளுமன்றத்தின் மிகவும் முக்கியமான அமர்வு. பொதுவா பிப்ரவரி முதல் மே மாதம் வரைக்கும் நடக்கும். இந்த செஷன் 2 பகுதிகளாக இருக்கும். முதல் பகுதியில பிரசிடென்ஷியல் அட்ரஸ் மற்றும் பட்ஜெட் பிரசன்டேஷன் நடக்கும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் யூனியன் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பாரு. இரண்டாவது பகுதியில டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், அப்ராப்ரியேஷன் பில், ஃபினான்ஸ் பில் போன்றவை விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். இந்த பட்ஜெட் செஷன்ல தான் நாட்டின் பொருளாதார திசை தீர்மானிக்கப்படுகிறது. அரசு செலவுகள், வரி விதிப்பு, நிதி மேலாண்மை, இது எல்லாமே இதுல முடிவு செய்யப்படும். பட்ஜெட் பாஸ் ஆகாம அரசு ₹1 கூட செலவு செய்ய முடியாது. அதனால இது பார்லிமெண்ட்ல மிக பவர்ஃபுல் செஷன். மான்சூன் செஷன் பொதுவா ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல நடைபெறும். இது லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டிவிட்டிக்கு முக்கியமான அமர்வு. இந்த செஷன்ல பல புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. கவர்மெண்ட் பாலிசிஸ் மீது தீவிரமான விவாதங்கள் நடைபெறும். ஒப்போசிஷன் அதிகமா கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கிற காலம் இது. அதனால அக்கௌண்டபிலிட்டி அதிகமா இருக்கும். வின்டர் செஷன்
பொதுவா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நடைபெறும். இது கம்பேரிட்டிவ்லி குறுகிய காலமா இருந்தாலும் முக்கியமான பாலிசி டெசிஷன்ஸ் இதுல எடுக்கப்படும். ஆண்டின் இறுதி லெஜிஸ்லேட்டிவ் பெண்டிங் ஒர்க் இதுல முடிக்கப்படுது. மாணவர்களே, இப்போ ஸ்பெஷல் செஷன் பத்தி ஆழமா பார்க்கலாம். ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறது அரசியல் அமைப்புல எக்ஸ்பிளிசிட்டா குறிப்பிடப்படலனாலும் நடைமுறையில பயன்படுத்தப்படுற ஒரு கான்செப்ட். இது ஒரு குறிப்பிட்ட முக்கிய காரணத்துக்காக மட்டுமே அழைக்கப்படுற அமர்வு. நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இஷ்யூ, மேஜர் லெஜிஸ்லேஷன், ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் இது மாதிரி ஏதாவது சூழல்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவாங்க. இந்தியாவுல நடந்த சில ஸ்பெஷல் செஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். 1947 சுதந்திரம் வாங்கினப்போ நடந்த மிட் நைட் செஷன். 1962 சீனா போர் அப்போ விவாதம் நடந்த செஷன். 1997 50 ஆண்டு சுதந்திரம் பெற்ற கொண்டாட்டம் நடந்த செஷன். 2017 ஜிஎஸ்டி லான்ச் பண்ணின செஷன். 2023 புது நாடாளுமன்றம் தொடங்கியது, பெண்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்த செஷன். இதெல்லாம் இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான ஸ்பெஷல் செஷன்ஸ். மாணவர்களே, தற்போதைய ஸ்பெஷல் செஷன் முக்கியமா 2 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுது. விமன் ரிசர்வேஷன் பில், டீலிமிட்டேஷன். விமன் ரிசர்வேஷன் பில் பத்தி பார்த்தோம்னா, லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் வழங்குற ஒரு முயற்சி. இது பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்கு முக்கியமான மாற்றம். டீலிமிட்டேஷன் பத்தி பார்த்தா, பாப்புலேஷன் அடிப்படையில கான்ஸ்டிடியூவன்சிஸ மறுவரையறை செய்யற ஒரு விஷயம். இது நார்த் சவுத் ரெப்ரசன்டேஷன் இம்பேலன்ஸுக்கு காரணமா இருக்கலாம். மாணவர்களே, பார்லிமெண்டரி ஸ்பெஷல் செஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அர்ஜென்ட் டெசிஷன்ஸ், ஃபோக்கஸ்டு டிஸ்கஷன், நேஷனல் அஜெண்டா இதெல்லாம் தான். ஆனா சேலஞ்சஸ் என்னன்னா, டிபேட் டைம் குறைவு, ஆப்போசிஷன் ரோல் குறைவு, பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் அதிகம். ஸ்பெஷல் செஷன் கவர்னன்ஸ் அர்ஜென்சியை காட்டுது, ஆனா டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸியை கொஞ்சம் குறைக்கலாம். மாணவர்களே, ஓவரால் பார்லிமெண்ட் இம்பார்ட்டன்ஸ்: சட்டம் இயற்றும் அமைப்பு, நிர்வாகத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு, மக்கள் குரலை பிரதிபலிக்கும் மேடை. மாணவர்களே, ஒரு பவர்ஃபுல் கன்க்ளூஷன் லைன்: பார்லிமெண்ட் செஷன்ஸ் அப்படிங்கிறது மீட்டிங் மட்டும் இல்ல, அது ஜனநாயகத்தின் இயக்க மையம். மாடல் கொஸ்டின்ஸ் ஆஃப் 2026 என்னன்னா, பிரிலிம்ஸ்ல ஆர்டிகல் 85 டீல்ஸ் வித்னு கேட்கலாம். மேக்ஸிமம் கேப் பிட்வீன் செஷன்ஸ் பத்தியும் கேட்கலாம். மெயின்ஸ்ல ஸ்பெஷல் செஷன் சிக்னிஃபிகன்ஸ், பார்லிமெண்ட் ரோல் இன் டெமோக்ரஸி பத்தி எல்லாம் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, பிரிலிம்ஸ்ல ஆர்டிகல் 85, 87 பத்தியும் செஷன்ஸ் பத்தியும் கேட்டிருக்காங்க. முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த காணொளியை உங்களை மாதிரியான மற்ற ஆஸ்பிரன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.